ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கண்டிப்பாகவே நம்ம துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனிடத்தில் வரும்பொழுது நம்ம என்ன சூழ்நிலை கஷ்டத்தோடு வந்திருந்தால் கூட ஒரு நிச்சயம், நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. ஆமென். தேவையில்லாத மனுஷன் நம்ம இல்லை. என்றைக்கு அனுதினமும் நமக்கு ஒரு தேவை இருக்குது. ஆமெனா இல்லைங்களா? அனுதினமும் தேவை இருக்குது. அப்போ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நடத்துகிற ஒருவர். காலையில் எழுந்துறதுக்கு பேலன் வேணுமா வேணாமா? இப்போ பேலன் வேணும். வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு யார் தான் பேலன் கொடுக்கறது? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் அதுதான், கர்த்தர் தம்ம ஜனங்களுக்கு பேலன் கொடுப்பார். அப்போ காலையில் எழுந்ததுக்கு பேலன் வேணும். இல்லை, பேலன் இல்லை இங்கே வர முடியுமா? வர முடியாது. அப்போ காலையில் ஒன்று நம்ம தேவைப்படுது. இந்த பேலனை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. சரி, நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக போகலாம். சின்ன ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் வார்த்தை ஆகிய தேவன், உங்கள் வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குவேன்னு சொன்னீங்க 107ஆம் சங்கீதத்தில். ஆண்டவரே, நீர் உங்கள் வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை விடுவிக்கும்படியாக, எங்களை குணப்படுத்தும்படியாக, எங்களை நடத்தும்படியாக உங்கள் வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பேசுகிற எண்ணையும் ஆண்டவரை கேட்குறோங்க பிள்ளைகளையும் ஆண்டவரை உங்கள் ஆண்டவரே ஆளுகைக்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, தலைப்பு என்னென்னா நடக்கலை கிடைக்கல. என்னது? நடக்கலை கிடைக்கல. எனக்கு ஏன் நடக்கலை, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒருத்தர் பைபிளில் கேட்டிருக்கிறாரு. சரிங்களா? நம்ம கேட்குறோமா இல்லைங்களா? நான் வருஷத்தில் தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிடுறேன், ஒரு வாரம் மிஸ் பண்ண மாட்டேன்றேன். அப்போ ஏன் எனக்கு நடக்கலை? கரெக்டாக போயிடுறேன், வெள்ளிக்கிழமையும் போயிடுறேன், ஏன் எனக்கு கிடைக்கல? கேள்வி வருமா வராதா? கண்டிப்பாகவே வரும். நடக்கலை கிடைக்கல. சரி, இன்றைக்கி நம்ம அதை பார்த்துடலாம். நடக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நடக்கும் கிடைக்கும், நம்ம என்ன செய்யணுன்றதான் இன்றைக்கி ஆலோசனை பார்க்க போகிறோம். இப்போ நான் தானியேலுக்கிட்ட போயிடுவேன், நீங்கள் உடனே தானியேலுக்கு தான் பேசினார்னு நினச்சிக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அதை அப்ளை பண்ணும். நீங்கள் தானியேலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தானியேலுக்கு மட்டும்தான் நடக்கும், தானியேலுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பரவாயில்லையா? எனக்கு நடக்கணும், எனக்கு கிடைக்கணும்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, தானியேலுக்கு செய்த எனக்கு செய்யுங்க. ஆமென். சரி, சொல்லணும்ல, மோசையோடு இருந்தது போல என்னோடு கூட இருங்க ஆண்டவர் அப்படி கேட்குறோம் இல்லைங்களா? பரவாயில்ல, மோசையை கூட மட்டும் இருங்க, என் கூட இருக்காதுன்னு சொல்லுவோமா? இல்லை, ஆண்டவர் நம்ம கூட வேணும். நீங்கள் எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால், யாக்கோபு வெறும் கோலும் கைமா தான் போனார். வரும்போது எப்படி வந்தார்? பயங்கர ஆடம்பரத்தோடு வந்தார். அப்போ யார் இருந்தால் போதும்? அவர் இருந்தால் மீதெல்லாம் வரப்போகுது. அவர் சொன்னால் ஆடு குட்டி போட போகுது, அவர் சொன்னால் செல்வம் வரப்போகுது, அவர் சொன்னால் சீமான் ஆக போகிறாங்க. ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை கேளுங்க, நீங்கள் என் கூட இருங்க, மீதெல்லாம் வரப்போகுது ஆண்டவரே. ஆமென். சரி, இப்போ நடக்கலை கிடைக்கல. திருப்பி கொள்ளுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் அதோடைய 2ஆம் வசனத்தில், தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷம் என்று வருஷங்களை தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இங்க ஒரு கேள்வி நான் போடுறேன். இப்போ பாபிலோன்லேயே உங்கள் சிறையாக போயிட்டாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மனாசே செஞ்ச பயங்கரமான காரியம் ஆண்டவர் பொறுக்காமல் போயிட்டார். ராஜாக்கள் வந்தாங்களே, யூதாவில் ராஜாக்கள் வந்தாங்கல்ல. பாருங்கள், பைபிள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாக்களும் யூதா ராஜாக்களும் தனியாக இருந்தாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இந்த யூதா ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்தவங்களாம் ஆண்டருக்கு பிரியமாக நடந்தவங்களும் இருக்கிறாங்க, ஆண்டருக்கு விரோதமாக நடந்தவங்களும் இருக்கிறாங்க. அதில் இந்த மனாசே என்ற ராஜா பயங்கரமானவர். சரிங்களா? ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அதெல்லாம் மன்னிக்கல, கண்டிப்பாக நான் ஒப்பு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டர் உறுதியாக பிடிச்சிட்டாரு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளை ஒரு வேளை ஆண்டர் அழுத்த காரணம்னா நம்முடைய முற்பிதாக்கள் 4 தலைமுறை விசாரிக்கிறனாரு. அதை
4வது இருக்கிறவரா 3வது இருக்கிறவரா இல்லை எங்கள் அப்பாவா நான் யார் நினைக்கிறது எனக்கு தெரியாதுல்ல. எங்கள் அப்பா எப்படி நடந்தாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பிறகுக்கு முன்னாடி அவர் எப்படி நடந்துட்டு போகிறோம். எங்கள் தாத்தா நடந்தா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ தாத்தாவோட அப்பா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் வேதத்தின்படியாக அவர் என்ன பண்ணாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, மன்னிக்கிற அவரை நோக்கி கேட்கும்போது மன்னிப்பார். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு சுவர் இருக்கிறது. அந்த சுவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவம். அந்த பாவத்தை பரிகரித்தார், எடுத்து போட தான் இயேசு வந்தார் பூமிக்கு. அப்போ நடக்கலை கிடைக்கலன்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று நிற்குது, அதனால் நடக்கலை கிடைக்கல. இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவரே நடக்கலை கிடைக்கல ஏன்? இப்போ தானியேல் கேட்குறாரு, ஆண்டவரே 70 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே 70 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் என் சிறையிருப்பு மாறல, என் தேசத்துக்கு நான் போகலை, விடுதலை கிடைக்கல, தேசத்துக்கு போகலை, நடக்கலை. என்ன நடக்கலை? நீங்கள் சொல்லுனீங்க, அது நடக்கலை, 70 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நடக்கலை, சரி நீங்கள் தேசத்துக்கு போவீங்கன்னு. எங்களுக்கு விடுதலை கிடைக்கல, நடக்கலை கிடைக்கல. எங்கே ஆண்டவரே உங்கள் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடல அவர். சரி எங்கே சொன்னார்னா அவர் எங்கே வாசிச்சார்னு பார்த்துட்டு போயிடலாம். 2 நாளாகமம் 36:21 வாசிங்க. 2 நாளாகமம் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. சரி, இப்ப எரேமியா பாருங்க, தானியேல் எதை படிச்சாரு? 4ஆம் புஸ்தகம் படிச்சிருக்கிறாரு. சரி படிச்சாருங்களா? நம்ம படிக்கிறோமா பைபிளை? படிங்க. படித்தாதான் நீங்கள் ஏசப்பாவை பற்றி புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. எப்படி ஒரு பிள்ளை வந்து அப்பா கூட இருந்தால் அப்பாவை பற்றி கேரக்டர் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னு, எங்கள் அப்பா எப்படி தெரியும்? அவர் கூட இருப்பாங்க, எங்கள் அப்பா வந்து நல்லா பார்த்துக்குவாருன்னு, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, என்னை தோல் மேலே தூக்கி வச்சுக்குவார், என்னை கொஞ்சுவார் அப்படின்னு சொல்லல. எப்படின்னா அந்த பிள்ளை அப்பாவோட பழகுறதுனால தான் அது தெரியும். பழகாத பிள்ளையை கேட்டு பாருங்கள், அப்பாவுடைய அன்பை பற்றி தெரியாது. சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே இறந்துறவங்க இருக்கிறாங்க. யார் அப்படி நிறைய பேர் பார்த்துருக்கோம். சரிங்களா? சில பேர்லாம் ஒரு சின்ன பிள்ளைங்களை போய் இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த அன்பை பார்க்காம வளர்ந்த பிள்ளைங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? நமக்கு தெரியாதுல்ல. அன்பை பார்க்காத அந்த பிள்ளைகளை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்போவுமே வந்து அனுபவிச்சனை கேளுங்க, அவனுடைய கஷ்டத்தை அவன் சொல்லுவான். நீ செழிப்பாருன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாதுல்ல. என்னை கேட்டால் நானும் சொல்லுவேன், எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்தேன், எவ்வளோ பாடுலேருந்து வந்தேன். சும்மாலாம் வர முடியாதுங்க மேலே. சும்மா வர்றதுக்கு என்னது? தேவன் ஒருத்தர் தெரிந்து கொண்டு அழைத்தா மட்டும்தான் முடியும். சரி, இப்போ எரேமியா 25ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. இந்த தேசமெல்லாம் வனாந்திரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோனின் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோனின் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து. போதும். இப்ப சொல்றாரு 70 வருஷம் இவங்க அங்க இருப்பான். அந்த 70 வருஷம் முடிஞ்ச பிறகு நான் அவனை விசாரிப்பேன். யார? நேபுகாத்நேச்சாரை விசாரிப்பேன், அவன் ராஜ்யத்தை விசாரிப்பேன். அவன் என்ன பண்ணுவேன்? ஏன்னா என் ஜனங்களை ஒடுக்கும் பொழுது நான் அவனை பழி வாங்க சொல்ல. நம்மளை ஒப்பு கொடுப்பாரு, ஆனால் பிசாசை அடிப்பார் போட்டு. அப்புறம் நம்மளை விடுவிப்பார், அவனை அடிப்பார். ஆமென். புரியுதா இல்லைங்களா? நம்மளை விடுவிப்பார், அவனை அடிப்பார். சரி, இன்னொரு வாசனம் வாசிங்க. அதே எரேமியா 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று அததான் தானியேல் கேட்கிறாரு. நீங்க சந்திப்பேன்னு சொன்னீங்களே, செய்வேன்னு சொன்னீங்களே, நடக்கலையே, கிடைக்கலையே. ஹலோ, என்ன சொல்றாரு இங்க? ஆண்டவர் சொல்லிட்டார் எரேமியா வாய் மூலியமாக,
பாபிலோன் 70 வருஷத்துக்கு நிறைவேறின பிறகு நான் உங்களை சந்தித்து, என்ன ஆண்டவரை இன்னும் சந்திக்கவே இல்லை, உங்களை இவ்விடத்திலிருந்து திரும்பி வரு பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். எங்க ஆண்டவரே ஆயிடுச்சு, 70 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக நம்மளும் கேட்பல, என்ன ஆண்டவரே எப்போதான் எனக்கு விடிவு காலம் வரும், என் வாழ்க்கை இப்படியே தரித்திரத்திலே முடிஞ்சிடுமா, இப்படியே இருட்டாக போயிடுமா, இல்லை வியாதியிலே நான் இப்படியே இருந்துடணுமா, இல்லை பிரச்சனையிலே இருந்துடணுமா, இப்படியே என் வாழ்க்கை போயிடணுமான்னு கேட்போமா இல்லையா? எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? நேற்று நான் அந்த பக்கம் போகும்போது கை ஜோசியம் ஒருத்தர் உட்காந்துருந்தார். எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு, மற்றவங்களுக்கு ஜோசியம் பார்த்து சொல்கிறேன், நீ ஏன் ரோடு ஓரமாக உட்காந்துருக்க? அதையும் போய் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது? அறியாமல் ஜனங்கள் என்ன பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள், சரிங்களா? உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒன்று சொல்கிறத நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க. ஆனால் வேதம் வந்து அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து உங்கள் கையில் கொடுக்கும். ஆமென். நடந்தது, நடக்கிறது, நடக்க போவது, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பொக்கிஷத்தில். உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற உன் பற்றி உன் டீட்டெயிலாம் ஆண்டுக்கு தெரியும். ஆமென். இன்ச்சா அணுவா நாளைக்கு நீ என்ன செய்வே, இன்றைக்கி என்ன செய்வேன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக மேப் போட்டு காட்டுற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. செய்கிறத சொல்லுவார். ஆமென். சரி, இப்போ தானியேல் கேட்குறது, என்ன ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க நிறைவேறின பிறகு நான் உங்களை சந்திப்பேன்னு சொன்னீங்களே, எங்கே ஆண்டவர்? அப்புறம் இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன் ஆண்டவரை. நீங்களாம் கஷ்டத்தில் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ நான் இதிலிருந்து வெளியே வருவேன், கடன்லேருந்து வெளியே வருவேன். அந்த கடன்லையே அழுதுட்டு இருப்பாங்க, எப்போ தீர்ப்பேன் இதுலேருந்து, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா, நான் எப்போ வருவேன் வெளியே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு அப்படின்னு அவன் நீங்கள் கேட்டு பாருங்கள். பாடல் இருக்கிறவங்க கேட்டு பாருங்கள், அவன் சொல்லுவான் அவங்களுக்கு கதையை. ஒரு நாள் போதாது. அவன் லைஃப்பில் நடந்த கஷ்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் சொல்கிறத நீங்கள் ஒரு பக்கம் அழுக வரும், ஒரு குறிப்பிட்ட நேரம் பிறகு என்ன ஆகிடும், என்னடா இவன் திரும்ப திரும்ப சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அது பாரம், நமக்கு சோகம். ஆமென். சரி, வந்துடலாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்பில் நிறைவேறுகிற 70 வருஷம் செல்லும் என்று புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். என்ன அறிந்து கொண்டார்னா, 70 வருஷம் கழித்து எங்களை சந்திப்பேன்னு சொன்னீங்க, எங்களை விடுவிப்பேன்னு சொன்னீங்க, ஏன் நடக்கலை ஆண்டவர், ஏன் நடக்கலை, ஏன் எங்களுக்கு விடுதலை கிடைக்கல? சரி, வந்துடலாம். அதோடு அவர் அப்படியே வில்ல அந்த 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம வாசிக்கும்போது, நான் உபவாசம் பண்ணி, இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏன் நடக்கலை, ஏன் கிடைக்கல அப்படி தானியேல் கேட்டுட்டு அப்படியே பேக்கெட்டில் கையை விட்டுக்கின்னு அப்படியே போயிடல. ஏன் நடக்கலை, ஏன் கிடைக்கலன்றதுக்கு, நடக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் அடுத்த ஸ்டெப் எடுத்தார். நீங்கள் ஸ்டெப்பு எடுக்கணும். இந்த நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடக்கலை கிடைக்கல புலம்புறதை விட்டுட்டு, சும்மா புலம்புறதை விடுங்க, கிடைக்கும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குரைத்தவர் நிறைவேற்றுவார். உன்னை அழைத்தவர் எப்படி சாதாரண ஆள் இல்லை, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விடவே மாட்டார். யாக்கோபுக்கு சொன்னவர் விட்டாருங்களா? ஆபிரகாமுக்கு சொன்னவர் விட்டாருங்களா? விடவே மாட்டார். என்ன ஒன்று, அப்பப்போ லைட்டாக டவுட் வரும் நமக்கு. தானியேலுக்கு வந்த மாதிரி, எங்கே ஆண்டவர்? சரி, இப்போ இவர் என்ன பண்ணா, உபவாசம் பண்ணி, 3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இதுதான் மிக மிக முக்கியம். உனக்கு நடக்கல கிடைக்கலன்னா முதல்ல நீ யார் பக்கம் திரும்பணும்? தேவன் பக்கமாகி திரும்பு. கிடைக்கும், நடக்கும், கிடைக்கும், நடக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். நடக்குமா நடக்காது? நடக்கும். ஏன்னா அவர் தான் சொல்லுகிறவர், அவர் தான் செய்கிறவர், அவர் தான் கட்டுகிறவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும். இறையாதே அப்படின்னா இறையாது, அமைதலாக இருந்தால் அமைதலாக இருக்கும், இறையாமனா இறையும். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டிட்டால் நடக்கும். ஆமென். அவர் சொன்னால் மான் குட்டி போடும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் மின்னல்களை அழைத்து அனுப்பி இந்த இடத்துல போய் அடின்னா அடிக்குமா? பைபிள் வாசனம் தெரியுமா? மின்னலை கூப்பிடுவாராம்,
மின்னல் வந்து அவர் முன்னாடி நிற்குமா. நின்று நீ இன்ன இடத்துல போய் அடின்னா அது அடிக்குமா. தெரியுமா? தெரியாது. யோபு புஸ்தகத்தை வாசிங்க. நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ 38 மேலே வீட்டு போய் வாசிங்க. மழை மேகம் இருக்குது பார்த்தீங்களா? மழை மேகங்களை 3 விஷயத்துக்காக ஆண்டு வச்சுருக்காராம். ஒன்று தண்டனைக்காகவும், இன்னொன்று பயிர் வகைகளுக்காகவும், இன்னொன்று கிருபைக்காக. கிருபை நல்லா வெயில் அடிக்கும்போது லைட்டாக மழை பெஞ்ச நல்லா இருக்கணும் யோசிப்போமா இல்லைங்களா? வெக்கையாக இருக்கும்போது ஒன்று கிருபைக்காக, ஒன்று உபயோகமான பயிர்களுக்காக, இன்னொன்று தண்டனைக்காக. ஃப்ளட்டு பார்த்தீங்களா? அமெரிக்காலலாம் பொழந்து கட்டுது. ஏங்க சவுதி அரேபியாவில் மழை வந்து பனியை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பாலைவனத்தில் பனி பார்த்துருக்கீங்களா? எப்படி? ஏன் நினைக்கிறீங்க நீங்கள்? பெருகிட்டு இருக்குவாங்க. மந்தையில் ஆடுகள் பெருகுது போல் அங்கே பாவம் பெருகிட்டு இருக்கும். அதனால் அங்கே இப்படிப்பட்ட டிசாஸ்டர்லாம் நடக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆண்டு தான் அனுப்புறது. மின்னல் வந்து நிற்குமா முன்னாடி, எங்கே போனான்றனா இங்கே போன்னு வரான். சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இவர் என்ன பண்ணார்னா, ஜபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக. யாருக்கு நேராகவா? யாருக்கு நேராக? தேவனுக்கு நேராக திரும்பு. தேவனுக்கு நேராக. நல்லா பாருங்கள், தானியேலை போல இருக்கணும். யாக்கோபை போல, எலியாவை போல, தானியேல் போல அனுதினமும் ஜெபித்து. இது வேணாம், நீங்கள் எடுக்காதீங்க, நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். தானியேல் போல ஜெபிங்க, தவறே இல்லை, ஜெபிங்க. ஆனால் தானியேல் ஹேண்டில் பண்ண காரியங்களை சிலதை பாருங்கள். என் வாழ்க்கையில் விடுதலை வேணுமா, ரட்சிப்பு வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ஆண்டர்கிட்ட கேளுங்க. அந்நிய தேசத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நம்ம ஊர் தான், வேறு ஊர் தான். இங்கே இருக்கிற ஜாலி அங்கே வருமா? என்ன தான் பயங்கரமாக இருந்தாலும் ஜாலி வராது. நம்ம ஊருக்கு வந்தால் தான் அது ஒரு, அப்படி பார்த்த உடனே அப்படி ஃப்ளைட்டை விட்டு இறங்கி நம்ம சென்னையில் வந்து அந்த ஏர்போர்ட் மீனம்பாக்கத்தை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? நம்ம ஊர் தான். அப்படி ஏன்னா பிறந்தது அப்படி. நம்மை கர்த்தர் கொண்டு பாருங்க, இங்கே பிறக்க வச்சாருன்னா இங்கே தான் நமக்கு சந்தோஷத்தை வச்சுருப்பார். எங்கே தான் போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஆமாம், அப்படி பாபிலோனில் பயங்கரமாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன்னா செழிப்புலாம் இல்லாமல் இல்லை, தொங்கும் தோட்டம் தான் பயங்கரமான எல்லாம் இருக்குது. ஆனால் எங்கே தான் ஹாப்பி அங்கே தான் ஹாப்பி. ஆமாம், கர்த்தர் நல்லவர். சரி, எப்படி ஃபாரின்லேருந்து வேலை செஞ்சுட்டு ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே யாரை பார்த்தோன்னே ஹாப்பி? அப்படி பார்த்த உடனே உள்ள அடிக்கும், கண்ணிலேருந்து தனி தானாக வரும். அப்பா அம்மாவை பார்த்த உடனே, சொந்த பந்தங்களை பார்த்தோம், இன்னும் பிள்ளைங்களை பார்த்தா இன்னும் அதுக்கு மேலே அப்படி பார்த்தோன்னா ஊற்றும். அது சவுண்டே வராது, தண்ணி மட்டும் ஊற்றும். அது ஒரு எப்படி, அது லவ்விங் க்ரை. இப்போ என்ன க்ரை? அது லவ்விங் க்ரை. சரி, வந்துடலாம். சரி, இப்போ 4ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே, பாருங்க, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இங்க அந்த பாயிண்ட் நீங்க வாட்ச் அவுட் பண்ணணும். என்ன சொல்றாரு? ஆண்டவரே அன்பு கூர்றமா. முதல் பாயிண்ட், அன்பு கூறுறோமா? பாட்டு பாடுவோம். அன்பு கூறுவேன், வாயை திறக்க மாட்டேன், பாட்டும் பாட மாட்டேன், கையும் தட்ட மாட்டேன், ஆனால் அன்பு கூறுறேன் உள்ள இருந்து. என் அன்பு வந்து எப்படின்னா உள்ள, நான் என்ன சொல்கிறேன்னா, உன் ஆவியில் உன் ஆத்துமாவில் உன் சரீரத்தை தேவனை மகிமைப்படுத்து. நம்முடைய சரீரத்தினால நம்முடைய ஆவியில் தேவனை மகிமைப்படுத்து. நம்மளை எப்படி தேவன் ஆவி ஆத்மா சரீரம் உண்டாக்குறோ, அவர் எப்படி பிதா குமாரன் பரிசுத்தாக இருக்கிறாரோ, மூவரும் எப்படி கிரைகள் நடப்பிக்கிறாங்களோ, எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும், அப்படி நம்ம தேவனிடத்தில் அன்பை காமிக்கணும். உன் முழு இதத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறு. சொல்ல அன்பு கூர்ந்து, முதல்ல அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. 2வது பாயிண்ட் போட்டார் பாருங்க. வசந்தபடி நடக்கிறீங்களா? வசந்தபடியாக எங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் பிரமாணத்தின்படியாக நடக்கிறவங்க, காலைல எழுந்து பைபிள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் பிரமாணத்தின்படியாக நடக்கிறவங்க, முட்டி போட்டு ஜபிச்சிங்கன்னா நீங்கள் பிரமாணத்தின்படியாக நடக்கிறவங்க, அப்புறம் துதிச்சிங்கன்னா பிரமாணத்தின்படியாக நடக்கிறவங்க,
நிறைய காரணங்கள் சொல்லிட்டே போகலாம். தேவன் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யும்போது பிரமாணத்தின்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். உடன்படிக்கையையும் உடன்படிக்கை செஞ்சிருக்க நமக்கு என்ன உடன்படிக்கை? உங்களுக்கு நமக்கு ஆண்டுக்கு என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உடன்படிக்கை? என்ன சொல்லிட்டு போனார்? உடன்படிக்கை செஞ்சார்ல, என்ன சொன்னார்? இது உங்களுக்காக பிற்கப்படும் சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது அப்படின்றாரு. நான் வரும் அளவும் என்னுடைய மரணத்தையும் நினைவு கூறுங்க. நம்ம நினைவு கூறுறோமா? பாட்டு பாடுறோம், எனக்காய் ஜீவன் விட்டவர். எங்கள் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்காக ஜீவனை விட்டாரா எனக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டில் நமக்காக ஜீவனை விட்டுருக்கிறாரு. உங்களையும் என்னையும் காசு கொடுத்து வாங்கலை, தன்னுடைய ஜீவனை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. சும்மா சம்பாதிக்கலைங்க சபை. நம்மளாம் வந்து இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. நம்ம தேவனுக்கு ப்ரீஷியஸ் தெரியுமா? ஒரு நம்ம அருமை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்ம எப்போ ஏற்பட்ட ஆள் என்று. உங்கள் மேலே என் மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. பிசாசு ஓட காரணம் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற அவருடைய உடன்படிக்கை. ஆமென். சரி, இப்போ ஜெபம் பண்ணி உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து பாருங்க வந்துட்டாரு, பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. நாங்கள் பாருங்க, நான் சொல்ல என்ன சொல்றாரு? நாங்கள். அப்ப சிறையிருப்புல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அங்கேயே பிறந்தவங்கள நிறைய பேர் இருக்காங்க தெரியுங்களா? பாபிலோனில் பிறந்த பிள்ளைங்களும் இருக்காங்க நிறைய. 70 வருஷம் இருக்கிறாங்கன்னா பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க 430 வருஷம். பெரிய ஜம்மாயிடுச்சு. நம்மளே பார்க்கல, இவங்க பயங்கரமாயிட்டாங்கடாப்பா, நாளைக்கு எதிரி கூட சேர்ந்தாங்கன்னா நம்மளை அடித்து காலி பண்ணுவான்னு பயம் வந்துடுச்சு. த கிரேட் கிங் பேரோ, அன்றைக்கி இருந்த வல்லரசு இது எகிப்து. பார்வோனுக்கு ஒரு பயத்தை காமிச்ச ஜனம். ஆமென். சரி, இப்போ இங்கே ஒரு பெருக்கம் ஆயிடுச்சு. சரிங்களா? தேவன் எப்பவுமே வந்து அங்கேருந்து வந்த லிஸ்ட்லாம் இருக்கும். நீங்கள் எடுத்து நெகேமியா புஸ்தகத்தில் வாசிச்சிங்கன்னா அது இருக்கும், லிஸ்ட்லாம் இருக்கும். எத்தனை பேர் வந்தாங்க, ஆசார்கள் எத்தனை பேர் வந்தாங்க, ஜனங்க எத்தனை பேர் வந்தாங்க, இவங்க பிள்ளைங்க, அப்படி லிஸ்ட் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து, ஐயோ என்னென்ன வார்த்தை சொல்ல பாருங்க, துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். என்ன போனோம்? அகன்று போனோம். அப்படி சொல்ல அவர் சொல்றாரு பாருங்க, அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற்று போனோம். இது என்ன ட்ரபுள்னா, எரேமியா பேசிட்டாரு, இவங்க செவி கொடுக்கல. அதை உணர்ந்து இவரும் ஒரு தீர்க்கதரிசி தானே. இப்போ இவர் சிறிய தீர்க்கதரிசியா பெரிய தீர்க்கதரிசியா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் வந்து பிக் ப்ராஃபட்ஸ் ஸ்மால் ப்ராஃபட்ஸ்ன்னு இருக்கு. எத்தனை பிக்கு எத்தனை ஸ்மாலு? இவர் பிக்கா? சரி, 4 பிக்கு. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். சரி, 4 பேர் பிக் ப்ராஃபட்ஸ். ஏன்னா பயங்கரமான 4 இவரும். ரைட். இப்போ இவர் கேட்குறாரு, நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் உணர்வு அடைஞ்சிட்டாரு. உணர்வு அடைஞ்சி ஆண்டவரை நோக்கி கேட்குறாரு, எங்கே ஆண்டவரே 70 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பாவாரி கேட்டார். இதை தான் சாலமோன் அங்கே எழுதி வச்சார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதோடைய 47, 48 வாசிங்க. ஏன் தெரியுமா இன்னைக்கு எடுத்தேன்? கிடைக்கல, நடக்கலை. இன்னைக்கு கிடைக்க போகுது, நடக்க போகுது. இதெல்லாம் செய்யுங்க. ஏதோ சொல்கிறான்னு நினச்சிக்க போகிறீங்க. இங்கே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பிரயோஜனப்படுறதுக்கு, நாம் பிரயோஜனப்படுறதுக்கு, கிடைக்காத பெற்றுக்கொள்வதற்கு. ஆமென். வாசிங்க. அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் பண்ணி. இதெல்லாம் இப்ப யார் சொன்னது? தானியேல் சொன்னாரு. எங்கன்னு சொன்னாருன்னா, அங்க சொன்னது இங்க ரிப்ளை பண்றான். அக்கிரமம் பண்ணினோம்,
நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைப்பிடித்து கொண்டு தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது போதும். இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த ஆலயத்துக்கு நேராக நோக்கி, எந்த ஆலயத்துக்கு நேராக? எருசலேமில் கட்டின ஆலய, சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு நேராக. தானியேல் 3 நாள் ஜெபிச்சார்ல, எதை நோக்கி ஜெபிச்சாரு? பலகணியை திறந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை பார்த்து தான் ஜெபிச்சாரு. ஏன்னா வசனம் இங்கே இருக்கு, நீ அதை பார்த்து ஜெபிச்சேன்னா அந்த பக்கம் உன்னை விடுவிப்பேன். அதனால தான் ரகசியம் புரிஞ்சுக்கோங்க, அதோடைய கீ வேர்டு இங்கே தான் இருக்குது. ஏன் தானியேல் ஒரு நாளைக்கு 3 வேளை பால்கனியை ஓப்பன் பண்ணி ஜன்னல் வழியாக எருசலேம் பார்த்து ஜெபிச்சார்னா, என் சிறையிருப்பு மாறணும். அல்லேலூயா. ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல, இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி அப்படி விண்ணப்பம் பண்ண. அப்போ விண்ணப்பம் எங்கே பார்த்து பண்ணார்? நான் ஒன்று கேட்குறேன், எத்தனை வருஷம் அவங்க அங்கே இருந்தாங்க? தானியேல் வாலிபனாக பிடிச்சிட்டு போனாங்க. வரும்போது தாத்தாவை வந்திருப்பார் நினைக்கிறேன், வந்துப்பா இல்லைங்களா? ஒரு 20 பிடிச்சிட்டு போனால் 70 முடிஞ்சால் 90 ஆயிருக்குமா? 90 ஆயிருக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 70 வருஷமும் ஒரே மேட்ரு தான், ஜெபம், ஒரே காரியம்தான். எது? விடுவீங்க ஆண்டவர், விடுவீங்க ஆண்டவர், என் தேசத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவர், என் தேசத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவர் அப்படின்னு அந்த ஜபந்தான். ஜபமா இல்லைங்களா? பலகன் நேராக போய் உட்காந்து இந்த ஆலயத்துக்கு நேராக ஜபம் பண்ணார். நான் சொல்லுன்னா, நடக்கலை கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க, கண்டிப்பாகவே செய்வார். ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. தடைப்பட்டிருக்கிற நடுவில் இருக்கிற சுவரை எடுக்கணும். ஆமாம், நடுவில் இருக்கிற, நல்லா பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு சுவர் இருந்துச்சு, எரிகோவின் மதில். மதில் இருந்தால் போக முடியாது. அப்போ மதில் போகணும். என்ன தான் பண்ணோம்? தேவன் கொடுத்த ஆலோசனைப்படியே நடங்க, அவர் மதிலை எடுப்பார். அதான் தாவீது சொன்னார், நம்ம மதிலை தாண்ட தேவையில்லை. தாவீது சொன்னார், அவர் என்னோடு இருந்தால் மதிலை தாண்டுவேன். நான் இன்னும் தாவீது பிலோடு போல், நம்மளாம் பிலோடு தான். அவர் என்னோடு இருந்தால் மதிலை உடைப்பார். ஆமாம் சொல்லுங்கள், அவர் என்னோடு இருந்தால் மதிலை உடைப்பார். சும்மா இருந்தாலும் உடைக்க மாட்டார். 6 வாட்டி சுற்று, 7ஆவது நாள் 7 வாட்டி சுற்று, ஆர்ப்பரி. பைத்தியமாக தான் தோணும் பார்க்குறதுக்கு. சிறுவன் உபதேசம் எப்படி இருக்கும்? நாங்கள் லாஸ்ட்டாக ஜெயம் பண்ணும்போது ஷக்கரா பாக்கா அப்படின்னு அன்னை பாஷை பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி தோணும். எப்படி இருக்கும்? ரகசியம் பேசுகிறேன்னு தெரியாது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஆலயத்துக்கு நேராக பார்த்து என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? பரலோகத்துக்கு நேராக. வசனம் சொல்லுது, வானமென் சிங்காசனம், பூமியின் பாதப்படி. பாதப்படியில் உட்கார்ந்து சிங்காசனத்தை பாருங்கள். ஆமென். ஒரு நமக்கு இங்கே ஒன்றாக கூடி துதிக்கும் போது எங்கே 2-3 பேர் அவர் நாமத்தை கூடுறாங்களோ அங்கே வந்துடுனார். நீங்கள் வீட்டில் 2 பேராக இருந்தாலும் கணவன் கையை பிடிங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை இத்தனை வருஷமாக இல்லை ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எத்தனையோ செஞ்சுருப்பேன். 2025 நான் பண்ண எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் குலைத்து போட்டு மன்னித்து என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு தடையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவர். என்னென்ன காரியங்கள் இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர் தானே சொல், நாங்கள் பாவம் செய்து. ஒருவேளை நம்ம பிள்ளைங்க, இப்போ நான் இங்கே சொல்ல, நீங்கள் எதையாகலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எதையாகலும் செய்தால் மன்னிக்கிற ஒருவர் உண்டு. ஆமென். பரிந்து பேசுகிற ஒருவர் உண்டு. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உன் பாவங்கள் சீன்னு இருந்தாலும் அதை வெண்மையாக்குறேன்னு ஏசாயால சொல்லியிருக்காரு. ரத்தம் போல சிவப்பாக இருந்தாலும் கரைப்பட்டதாக இருந்தாலும் இயேசுவால் முடியும். ஆமென். சரி, இப்போ ஏன் தானியேல் அந்த
தேவாலயத்தை பார்த்து ஜெபித்தாரு. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உணர்வு அடைந்து, ஆண்டவரே இந்த 70 வருஷத்தை உணர்வு அடைஞ்சிட்டு ஆண்டவர் எங்களை எங்கள் தேசத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவர், நான் இழந்ததை கொடுங்க ஆண்டவர், ஆண்டவரே எல்லாம் பாழா போனதெல்லாம் மறுபடியும் சீர்படுத்துங்க ஆண்டவர், ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவர், எங்களை நிலைநிறுத்துங்க ஆண்டவர், என் வாழ்க்கை, என் பிள்ளைங்க வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் சரி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவர். இன்றைக்கி இஸ்ரேல் தான் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு, இஸ்ரேலில் ஃபஸ்ட்டு, டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டுங்க. கடுகு சிறுசு தான், காரம் பெருசாக இருக்கும். வச்சு யூஸ் பண்ணுறீங்களா ஐஃபோனு? யார் யூஸ் பண்ண, யார் கண்டுபிடிச்சது? தேசம் சிறுசு தான். அங்கே இருக்கிறது எஃப்ராயிமில் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க தான். எஃப்ராயிம் ட்ரைப்ஸ் அங்கே இருக்கிறது எல்லாம் அவங்க தான். நீங்கள் எல்லாம் பாருங்கள், அமெரிக்காவும் இஸ்ரேலும் வேற நினச்சிக்காதுங்க. அமெரிக்கா வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், தேவனுடைய அந்த டேபர்நாக்களுடைய வடிவமைப்பு அப்படியே இருக்கும் அமெரிக்கா தேசத்தில். சரிங்களா? அமெரிக்காவுடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடத்துடைய டிசைன் அப்படியே இருக்கும். அதில் அவங்க வச்சுருக்கிற அந்த ஃபேக்ட்ரிஸு, அந்த ரிவர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் கிளாஸ்லாம் கற்றுக் கொடுத்தேன் அதை. அவங்க வேலை கெடுத்தாங்க. இவங்க எஃப்ராயிமு, அவங்க யூதா. சரி, கர்த்தர் நல்ல, அதனால தான் அவ்வளோ சப்போர்ட்டு. வெப்பன்ஸ் யார் கொடுக்குறது? வெப்பன்ஸ் எங்கேருந்து போகுது நினைக்கிறீங்க? எல்லாம் அவங்க தான். மாடு எங்கேருந்து போச்சு? செகப்பு மாடு எங்கே போச்சு? எதுக்கு ப்ரீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க தேவையான ப்ரீட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அங்கே, ஃபுல்லாக அவங்க தான். அதனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றிலும் கண்டுபிடிப்பில் மேன்மையானவங்க. பிராயர் கோழி யார் கண்டுபிடிச்சது? பிராயர் கோழி யார் கண்டுபிடிச்சது? அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அது ஆணும் இல்லை பெண் இல்லை, இன்னி வரைக்கும் யாரை கண்டே பிடிக்க முடியல. அது முட்டை இருக்குல்ல, முட்டை அவன் வச்சா குஞ்சு பொறிக்கும். இந்த நீங்கள் கடலை அந்த முட்டையை எடுத்து அவன் வைங்க பார்க்கலாம், முட்டை தான் ஆகும். அப்போ நம்ம சாப்பிட்றது என்ன முட்டை? முட்டை சாப்பிட்ற நம்ம எப்படி இருப்போம்? புரியுதுங்க சொல்கிறது? அப்படி பயங்கரமான ஆளுங்க, பயங்கரமாக கண்டுபிடிப்பாங்க. சொட்டுநீர் பாசன திட்டம் எல்லாவற்றும் தேர்ச்சி பெற்றவங்க. சரிங்களா? எல்லாவற்றையும் வேதத்தை பார்த்து, எல்லாம் வேதம் தான், பைபிள் தான். சரிங்களா? எல்லாவற்றையும் பார்த்தாக்க, அதனால் டெக்னிக்னு எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. சரி, இப்போ இவர் எல்லாத்தையும் அறிக்கிட்டு உணர்வடைஞ்சு கேட்குறாரு. நெகேமியா 1:6 வாசிங்க. நெகேமியா 1:6 சீக்கிரம் முடிஞ்சு சொல்லலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கும் உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நெகேமியா அறிக்கிறாரு. இப்போ நீங்கள் தானியேல் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஃபாஸ்டிங் இருக்கார். 10ஆம் அதிகாரத்தில் 21 நாள் இருக்கார். 9ஆம் அதிகாரத்திலிருந்து வேறு, 10ஆம் அதிகாரத்திலிருந்து வேறு. அது வேறு காரியம், இது வேறு காரியம். சரிங்களா? சரி, இப்போ இவரும் சொல்கிறார். இவர் யார்? நெகேமியா யார்? எருசலேமில் அந்த அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டு, நல்லா பாருங்கள், ஒரு காம்பவுண்ட் செவரு இல்லைன்னா யாருன்னா உள்ளே பூந்துடலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வேலி இல்லைன்னா உள்ளே யார் வேணால் பூந்துருவாங்க. உன்னை சுற்றி மதிலாக இருக்கிறாரு, உன் மதில் கட்டப்படணும், உன்னை சுற்றிலும் தேவ பாதுகாப்பு இருக்கணும். ஆமென். ஏதோ நீங்கள் அங்கே கட்டின மதில் நினச்சிக்க போகிறீங்க, மதிலில் திறப்பு உண்டா உள்ளே வந்துடுவாங்க ஆளுங்க. அப்படி நம்மை சுற்றிலும் ஒரு வேலி வேணும். கேளுங்க, ஆண்டவரே என்னை சுற்றிலும் வேலி வைங்க ஆண்டவர், பிசாசு உள்ளே வரக்கூடாது ஆண்டவரே, பிசாசு என்னை வஞ்சிக்கூடாது சொன்ன. வெள்ளிக்கிழமை சொன்னேன், யாருக்கு எதிர்த்து நிற்கணும், எங்கே விலகி ஓடணும்? நீ பாவத்துக்கு விலகி ஓடு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. பாவமான இடத்துல நிற்காத, உன்னை பாவம் பண்ண வச்சிடும். நீ பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும், நாங்கள் நிற்காதன்ற. நான் பாவத்தை பார்த்து விலகி ஓடிடு. யோசேப்பு ஓடின மாதிரி. யோசேப்பு விலகி ஓடினார். அப்போ யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் உங்களை விட்டு அவன் ஓடி போவான். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதனால் பாவத்தோடு நிற்காதீங்க. பாவம் இருக்கிற இடத்துல நமக்கு இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேருக்கு வித்தியாசமே இல்லை. அதனால் இங்கே இவர் தன்னுடைய அலங்கங்கள் கட்டப்பட பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்கார். நல்லா பாருங்கள்,
நமக்கு விடுதலை, நமக்கு பாதுகாப்பு. சொல்லுங்கள், எனக்கு விடுதலை, என் குடும்பத்துக்கு விடுதலை, எனக்கு பாதுகாப்பு, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. நல்லா பாருங்கள், தனிப்பட்ட நபர் உனக்கு விடுதலை வேணுமா வேணாமா? பாதுகாப்பு வேணுமா வேணாமா? நீ வேலைக்கு போகிற, குடும்பமாக கூட்டினா போகிறோம், வேலைக்கு கூட தனியாக போகிறோம், உனக்கு தனியாக பாதுகாப்பு. போயிடுற வேலைக்கு, ஆண்டவரே பிள்ளைங்க மனைவி எல்லாம் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க, வண்டியில் கூப்பிட்டு போய் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள், குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். நான் வேலைக்கு போகிறேன், வர வரைக்கும் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கள். வீட்டில் மனைவி என்ன பண்ணோம், என் கணவன் வேலைக்கு போவார், அவர் வேலைக்கு போயிட்டுருக்கோம், வாகனத்தில் பாதுகாத்து கொள்ளுங்கள். கேளுங்க, வாயை திறந்து கேட்டால் தான் கொடுப்பார். நீங்கள் சும்மா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. வாயை திறக்கணும், வாயை தர, அப்போ தான் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். சரி, இங்கே இந்த நெகேமியா என்ன பண்ணார், 9:33 சொல்லப்பட்டிருக்கு. 9:33, நெகேமியா 9:33. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். நீங்க நல்லவர் தான் ஆண்டவரே, நாங்க தான் பயங்கரமான வேலை பண்ணோம், எங்களால தான் என்ன ஆகலை. என் வாய் சும்மா இருந்திருந்தா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாயை கொடுத்து அடி வாங்கி வந்துடுவாங்க. எங்கன்னா போயிட்டு வாய் சும்மா இருந்திருந்தா வீட்டுக்கு தப்பிச்சு வந்துருக்கலாம். வாயை கொடுத்து அடி வாங்கின்னு வரவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? அதான் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ரொம்ப பேசுகிற வாயும் ரோட்டில் சுற்றுற நாயும் எப்போ வேணால் அடி வாங்கிடுமா. ரொம்ப பேசுகிற வாயும் ரோட்டில் சுற்றுற நாயும் எப்போ வேணால் அடி வாங்கிடுமா. கண்டிப்பாக இல்லை. ரோட்டில் சுற்றுற நாய் என்ன ஆகும், அதுக்கு நேரம் நல்லா இருந்தால் தப்பிச்சுக்கும், இல்லைன்னா லாரி கச்ச நாய்க்கு விட்டுரும். அதே மாதிரி தான் ரொம்ப பேசுகிற வாய் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணும், ஒன்று மொக்கையை வாங்கிட்டு வந்துடும், இல்லை அடி வாங்கிட்டு வந்துடும். ரொம்ப பேசக்கூடாது. நல்ல பாருங்க, பேசாமல் இருந்தால் ஞானின்னு சொல்லுவாங்க நம்மளை. ஆமென். போகிற இடத்துல கம்முன்னு இருங்க. நமக்கு ஏன் பேச்சு, அவன் 10 வாரம் பேச சொல்லிட்டு கம்முன்னு வாங்க. அவன் பேசவே மாட்டேறான், அவரே ஷாக் ஆவாங்க. வாயை குறைங்க, பேச்சை குறைங்க, பலத்தில் வளருங்க. ஆமென். சரி வந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரம். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த நீங்க எல்லாம் எங்கள் மேல் வந்து, ஆனாலும் நீங்க எல்லாம் எங்கள் மேல் வந்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி படிக்கிறாங்களே. சத்தியத்தை கவனிக்கணுமா? என்ன பண்ணுமா? சத்தியத்தை கவனிக்கணும். அப்புறம் கவனிக்கணுமா? இங்கெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு இருப்பீங்க நிறைய பேர். இப்போ தூங்குறவங்களும் ஒரு அலைய சொல்லுங்க. ரைட், ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறீங்க நினைக்கிறேன். ரைட், வாசிங்க. இப்போ வாசிங்க. சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. கெஞ்சினீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆண்டரை கெஞ்சிருக்கீங்களா? கெஞ்சினீங்களா? நடக்கலை கிடைக்கலன்னு புலம்புறமே தவிர ஆண்டவர் பார்த்த பிடிச்சிருக்கிறீங்களா? கெஞ்சினா நீங்கள் யாக்கோபு கிட்ட கற்றுக்கணும். யாக்கோபை போல அங்கே போராடுறத சொல்லுங்க. ஓசியால் சொல்ல கெஞ்சினானா, முழுதும் கெஞ்சினாரு யாக்கோபு தேவனுடைய காலை பிடித்து கொண்டு. கெஞ்சினோம். ஏதாவது பிரச்சனை வந்தால் காலை, ஐயோ சார் உன் காலை பிடிச்சிங்க சார், என்னை விட்டுருங்க சார், என்னை விட்டுருங்க சார், கெஞ்சிரமா இல்லைங்களா? கெஞ்சிரமா இல்லையா? ஒரு அதிகாரிக்கே நீ அவ்வளோ பயப்படுறனா, வானங்களை பூமியை உண்டாக்கின உன் கர்த்தர் இடத்துல எவ்வளவு பயப்படணும் நீ சொல்கிறாரு. கெஞ்சினதே இல்லை ஆண்டவரே, கெஞ்சில உங்களை கேட்கல நாங்கள், அதனால்தான் எனக்கு கிடைக்கல. கெஞ்சிங்க, பார்த்த பிடிங்க, செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை என்குள்ளே என்ன இருக்குது சொல்லுங்கள் ஆண்டவரே. இன்றைக்கி நீங்கள் என் கூட பேசுகிறீங்க, எனக்குள்ளே என்னவோ எனக்கும் உமக்கும் தடையாக ஏதோ ஒரு காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. இந்த ஆண்டோட அது முடியணும் ஆண்டவரே. ஏதோ பேச வைக்கிறீங்க, நீங்கள் பேச வைக்கிறது சும்மா இல்லை ஆண்டவரே. இந்த ஆண்டோட பழையவர்கள் ஒழிந்தன, புதிய ஆண்டில் எல்லாம் நடக்கணும்ப்பா. புதிய ஆண்டில் புதிய காரில் செய். கெஞ்சினது இல்லை அப்படின்னு சொல்லுறேன். ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். சரி, இப்ப 9:17 வாசிங்க. இப்போதும் எங்கள் தேவனே நீர் உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு. இப்ப என்ன பண்ணிட்டாரு தானியேலு?
கெஞ்சுறாரு. ஆமென். நான் என்ன சொல்கிறேன்னா, தானியேல் பாவியா? அவருக்கு கொடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? தாவீதுக்கு வந்து என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லியிருக்காருல்ல, இவரை வந்து எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேலு. அப்போ எந்த அளவுக்கு வசனத்தின்படியாக வாழ்ந்திருப்பார். ராஜாவுடைய சட்டத்தை மீறி மீறி 3 வேளை ஜெபிச்சிருப்பார். தன் ஜீவனை கூட ஒரு பொருட்டாக எண்ணல. தன் ஜீவனை நீ படித்தா தூக்கி போடுவாங்கன்னு தெரியும் சிங்க கேபுக்குள்ளே. ஒருத்தர் சொன்னார் வெளிப்பாடு, உங்களுக்கு சொன்னல, ஏன் சிங்கங்க தானியேலை கடிக்கல? ஏன் கடிக்கல? அவர் மறுரூபமாயிட்டாரு. அவருக்கு மாம்ச சரீரம் இல்லை. மாம்ச சரீரம் தானே அது கடிக்கிறதுக்கு. புரியுதா இல்லைங்களா? உள்ள போட்ட உடனே அவர் மறுரூபம் ஆயிட்டாரு. மாம்ச சரீரம் போய் மகிமையின் சரீரம் வந்துடுச்சு. கறி இருந்தால் தானே கடிக்கிறதுக்கு, கறி இல்லை அங்கே. அது வந்து பக்கத்தில் படுத்துக்கிச்சு. ஏதோ வெளிச்சமாக இருக்குது. ஒரு வெளிச்சத்தை தூக்கி போட்டாங்க. இருட்டிலே வாசம் பண்ண இத்தனை நாள். கண்ணு தெரியும் நல்லா அதுக்கு. சரியா? இன்றைக்கி வெளிச்சமாக இருக்கே, ஊரில் இருட்டாகலையோ? ஓனரு லைட்டு கிட்ட போட்டிருக்காரு போல், நல்ல ஓனரியா நீ அப்படின்னு. காலையில் அவரை தூக்கிட்டு மாம்சத்தை தூக்கி போடனே கபால்னு பாஞ்சுது உள்ள. புரிஞ்சுதா இல்லைங்களா? தானியேலை கடிக்காத காரணமே, he is not in the flesh, he is in the spirit. ஆமென். அவர் ஆவியில் இருந்தார். ஆமென். சரி, இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கேட்காரு, கெஞ்சுதலை கேட்டு கெஞ்சுறாரு ஆண்டவர். ஏன்னா அவர் தானே ஒப்பு கொடுத்தாரு. நல்லா பாருங்க, ஆண்டவராக தான் ஒப்பு கொடுப்பாரு, ஆண்டவர் தான் விடுதலை ஆக்குவார். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வருதா? பிரச்சனை வந்தது ஒரு பிசாசாக இருந்தாலும் நான் சொல்ல பாருங்க, உன்னை விடுவிக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உன் வாயிலிருந்து வார்த்தை பிறக்கணும், நீ கேட்கணும். இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் எதை ஆகலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த ஆண்டு எத்தனை நான் செஞ்சுருப்பேன், கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தானியேல் சொன்னது போல நாங்கள் பாவம் செய்து, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்து இருந்தால் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே இந்த நாள் உம்மிடத்தில் நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே கர்த்தர் மனதிறங்குகிறாங்கப்பா. கேளுங்க, இருதயத்தில் லாஸ்ட்டாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம கெஞ்சும் போது கர்த்தர் கண்டிப்பாகவே நமக்காக அவர் மனதுருகிற தெய்வம், நமக்காக மனதிறங்குகிற தெய்வம். ஆமென். சரி, இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் இப்படி ஜெபம் பண்ணி முடிக்கும்போது யார் வந்ததான் டப்புன்னு? காப்ரியேல் தூதன் வந்தாராம். ஆமென். நான் என்ன கேட்குறேன்னா, இவர் ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லிட்டு போய்ட்றேன். இவர் கேட்டது வந்து இவருடைய சிறையிருப்பு மாற தன் தேசத்திற்கு செல்ல. ஆனால் காப்ரியேல் தூதன் அனுப்பப்பட்டது எல்லா ஜனங்களுடைய சிறையிருப்பு மாற பரலோகத்துக்கு செல்ல. ஆமென். அவர் கேட்டது அவருக்காக, அந்த யூத ஜனங்களுக்காக கேட்டார். ஆனால் ஆண்டவர் காப்ரியேல் தூதனை அனுப்பி சிறைப்பட்ட ஜனங்களை, ஏசாயால சொல்லப்பட்டிருக்க, ஏசாயால சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகாமல் கட்டி வச்சவன், அவன் சிறையிலிருந்து விடுவிக்க இயேசு இந்த பூமியில் பிறக்க போகிறாரு. மகனே, உன் சிறையிருப்பு மாத்திரம் அல்ல, அகில உலகத்தினுடைய ஜனங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்ற போகிறேன். நீ உன் தேசத்துக்கு திரும்புவது போல அநேக ஜனங்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்புவார்கள் என்ற ஒரு நற்செய்தியை அறிவிக்க வந்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய உபவாசத்துக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்குன்னா, சபையாக நம்ம உபவாசித்து நம்மளை ஒப்பு கொடுத்து கேட்டால் எவ்வளோ இறங்க மாட்டார்னு நிச்சயம். கண்டிப்பாகவே இன்றைக்கி இறங்குவார். ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்றைக்கி கடைசி ஜெபத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். செஞ்சுட்டு மறைக்காதன்ற நான், நீ செய்த பாவங்களை மறைக்கிறதால நீ வாழ்வடைய போகிறது இல்லை. அதை அறிக்கையிடு. முதல்ல நல்ல அறிக்கையிடு. ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை இந்த ஆண்டில், இந்த 360 நாட்களில், இன்னும் எத்தனை 3 நாள் இருக்கணும்? 28, 29, 30, 31, 361 நாளில் நான் எவ்வளவு பாவமாக செஞ்சுருப்பேன் ஆண்டவரே. என் வாயினால், என் சிந்தையினால், என் இருதயத்தினால், என் கையினால், என் கால்னால் எத்தனையோ பாவம் செஞ்சுருப்பேன் ஆண்டவரே. நான் மறைக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை நான் செஞ்சு நான் மறந்துருக்கலாம் ஆண்டவரே. நீர் மறக்காதவர் ஆண்டவரே.
என் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறது போல நான் செய்த பாவங்களை கணக்கில் வச்சிருப்பீங்க ஆண்டவரே. இந்த 361 நாட்களும் நான் தவறாய் நடந்திருந்தால் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை மனதுருகிற தெய்வம் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிறவர் ஆண்டவர், நீர் கிருபை நிறைந்தவர் ஆண்டவர். மகதலேனா மரியாதை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இனி இதுவரைக்கும் நீ செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன், இனி செய்யாத என்று சொல்லுகிறவர் ஆண்டவர். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கையிட்டு வெட்டிக்கிடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு இரக்கம் வேணும் ஆண்டவரே, உங்கள் இரக்கம் வேணும் ஆண்டவரே. யாக்கோபை உயர்த்த உம்மால முடியும்னா, யாக்கோபால் மாமா பணக்காரன் ஆக முடியும்னா, வெறும் கையா போன யாக்கோபை பரிவாரங்களோடு வர வைக்க முடியும் அப்படின்னா என்னையும் உயர்த்த முடியும் ஆண்டவர். யாக்கோபை போல நான் கெஞ்சினோம் ஆண்டவர், ஒரு ராமுழுதமாக கெஞ்சினது போல ஆண்டவர் நாங்களும் கெஞ்சின ஆண்டவர் கேளுங்க ஆண்டவர். அடுத்த வாசல் 29:14 எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 29:14 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எப்பொழுதும் பயந்திருங்க. யாருக்கு பயந்திருக்கணும்? உன் தேவனுக்கு நீ பயந்திருக்க பழகு, அவருடைய வசனத்திற்கு பயந்திருக்க பழகு. அப்படி நீ இருந்தனா நீ பாக்கியவான். இந்த வசனம் சொல்லி முடிஞ்சாதான் அப்படியே இருக்கு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கையிட்டு விட்டு இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். உன் தேவனுக்கு நீ பயந்திரு, நீ பாக்கியவான் இருப்ப. உன்னை உயர்ந்த அடக்கத்தில் கர்த்தர் வைப்பாரு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். நீ தேவனுக்கு பயப்படும் போது அது உனக்கு பாக்கியவானாய் மாற உதவி செய்யும். எந்த மனுஷனும் நிலையற்றவன், மனுஷன் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. புல் உதிரும், பூ உதிரும், ஜனமே அந்த புல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லபடியாக அவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறவர். எங்கள் அப்பா என் கூட இல்லை, ஆனால் அந்த அப்பா பரம அப்பா என் கூட இருக்கிறாரு. எங்கள் அம்மா என்னை விட்டு தூரம் போனாலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். யார் விலகினாலும், தாய் மறந்தாலும், தந்தை வெறுத்தாலும் அவர் நம்மை விட்டு விலகாதவர், வெறுக்காதவர். அவரை நோக்கி நீங்கள் கேட்குற ஆண்டவரை நல்லா கண்களை மூடி அப்படியே ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. கெஞ்சிங்க, ஆண்டவரே நான் நடக்கலை கிடைக்கலன்னு என்னுடைய சிந்தையில் யோசித்தேன் ஆண்டவரே. இன்றைக்கி ஆண்டவரே ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் கிடைக்கல என்பதை நீங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தானியேல் அழுது போல நடக்கலை, கிடைக்கல, அதே போல் நாங்களும் இன்றைக்கி அழுறோம் ஆண்டவரே. ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் எனக்கு கிடைக்கல? அப்போ நடுவாய் இருக்குவதை எடுத்து போடும்படியாக நீர் ஆலோசனை தந்திருக்காய் நன்றி ஆண்டவர். ஆண்டவரே ஒருவேளை இதுவரைக்கும் கெஞ்சாமல் இருந்திருந்த ஆண்டவர், இன்றைக்கும் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே தானியேலை போல் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே எங்கள் நிலைமை மாறணும் அப்பா, என் சூழ்நிலை மாறின ஆண்டவர். ஆண்டவரே என் குடும்பத்துடைய நிலைமை மாறின ஆண்டவர், என் பிள்ளைங்களுடைய நிலைமை மாறின ஆண்டவர். ஆண்டவரே எல்லா காரியங்களும் மாறின ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எஸ்தர் புஸ்தகத்தில் ஆண்டவரே நீர் காரியங்களை மாறுதலாய் மாற்றி கொடுத்தவர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அப்பா இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவர். ஒருவேளை நாங்கள் தவறு செய்திருந்தால் இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். நாங்கள் பாவம் செய்தால் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் ஆண்டவர், இவருடைய பாவங்களையும் ஆண்டவர், இவருடைய மீறுதலையும் கர்த்தர் நீர் ஆண்டவர் கழுவீராக ஆண்டவர், கழுவீராக ஆண்டவர். ஆண்டவரே எங்கள் அப்பா என்ன செஞ்சார்னு எனக்கு தெரியாது ஆண்டவர், எங்கள் தாத்தா என்ன செஞ்சார்னு எனக்கு தெரியாது ஆண்டவர், எங்கள் தாத்தாவுடைய அப்பா என்ன செஞ்சால் எனக்கு தெரியாது ஆண்டவர். ஆனால் நீங்கள் சொன்னீங்க 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர் என்று. உங்கள் வசனத்தில் நாங்கள் வாழும் பொழுது 1000 தலைமுறைகள் இரக்கம் செய்வேன்னு சொன்னீங்க ஆண்டவர். எங்களுடைய நீதிகளை அல்ல ஆண்டவர், உங்கள் இரக்கத்தை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவர். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சாலும் எதுவும் நாங்கள் சொல்லல ஆண்டவர். இன்றைக்கி உங்கள் இரக்கத்தை நாங்கள் தேடுறோம் ஆண்டவர்.
நீங்கள் இறங்குங்க ஆண்டவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, இருளான வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவர். ஒரு பிரகாசம் வரட்டும் ஆண்டவர். அவங்க நிலைமை மாறட்டும் ஆண்டவர். அவங்க குடும்ப சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவர். பிள்ளைகளுடைய நிலைமை மாறுவதாக ஆண்டவர், மாறுவதாக ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நீங்கள் மன்னிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. மனுஷனுடைய சாவை நான் விரும்புகிற தேவன் அல்ல, அவன் மனம் திரும்பி வாழ்வதையே விரும்புகிற தேவன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் மனதை திருப்புறோம் ஆண்டவர். எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். நாங்கள் அழிந்து போவதை நீர் விரும்புகிற தெய்வம் அல்ல. நாங்கள் கஷ்டப்படுவதை நீங்கள் விரும்புகிற தெய்வம் அல்ல. நாங்கள் வியாகுலப்படுவதை நீங்கள் விரும்புகிற தெய்வம் அல்ல. நாங்கள் சுகமாக இருக்க விரும்புகிற தெய்வம் ஆண்டவர். நாங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாளில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர். இந்த ஆண்டின் இறுதியில் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்க்க முடியாது ஆண்டவர். இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர். இந்த நாளில் ஆண்டவர் கர்த்தர் மனதிறங்குங்க ஆண்டவர். புதிய ஆண்டில் புதிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ நற்காரியங்களை கர்த்தர் நீங்கள் நிறைவேற்றுங்க ஆண்டவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். எங்களை தப்புவிக்க மாத்திரம் அல்ல ஆண்டவர், எங்களுக்கு நன்மைகளை உண்டாக்குகிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே அப்பா, நீர் ஒருவரே ஆண்டவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதாக ஆண்டவர். ஆண்டவரே, கிதியோன் கேட்டது போல எங்கள் பிதாக்கள் சொன்ன எகிப்திலே நீர் செய்த அதிசயங்கள் எங்கே? இப்போ நாங்கள் கேட்குறோம் ஆண்டவர், நீங்கள் எகிப்தில் செய்த அதிசயங்கள் எங்கே ஆண்டவர்? நீர் கானான் தேசத்தில் கப்பர் நகுமுல ஆண்டவரே அநேக இடத்துல நீர் செய்த அற்புதங்கள் எங்கே ஆண்டவர்? அற்புதங்கள் எங்கள் நடுவில் நடக்கட்டும் ஆண்டவர். அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். நீர் வந்த இடத்துல எல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது ஆண்டவர். அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த அற்புதங்கள் எங்கே ஆண்டவர்? அதிசயங்கள் எங்கே ஆண்டவர்? அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்துவீங்க ஆண்டவர். உங்கள் வசனம் உறுதிப்படணும் ஆண்டவர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவர், நடக்கட்டும் ஆண்டவர். புதிய ஆண்டில் ஆண்டவர் அப்பா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற மீகாவுடைய வசனத்தின்படியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் விளங்குவதாக. உங்கள் நாமமே அதிசயம் ஆண்டவர். ஆண்டவரே, 2026ஆம் ஆண்டில் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் விளங்கட்டும், அற்புதங்கள் விளங்கட்டும் ஆண்டவரே. மேன்மையான காரியங்கள் விளங்கட்டும், உயர்வு விளங்கட்டும் ஆண்டவர். வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு செழிப்பை விளங்க செய்வீராக ஆண்டவர். தரித்திரங்கள் ஒளியட்டும் ஆண்டவர், வறுமைகள் நீங்கட்டும் ஆண்டவர், வியாதிகள் விலகட்டும் ஆண்டவர், பிரச்சனைகள் போகட்டும் ஆண்டவர். சமாதானத்தை கட்டளிடுங்க ஆண்டவர், பாதுகாப்பை கட்டளிடுங்க ஆண்டவர். ஆண்டவரே, உங்கள் தெய்வீக பிரசனத்தை ஆண்டவரே உணர்ந்து உம்மோடு கூட நடக்கிற நற்காரியங்களை கட்டளிடுங்க ஆண்டவரே. நீர் யாக்கோபோடு இருந்தது போல, ஈசாக்கோடு இருந்தது போல, ஆபிரகாமோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல ஆண்டவர் எங்களோடும் ஆண்டவர் இருங்க ஆண்டவர். எங்களோடு இருங்க ஆண்டவர். இந்த ஆண்டில் புதிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். நாங்கள் ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவர், நடப்பதாக ஆண்டவர். வர ஆண்டில் அதிசயங்களை காண செய்யுங்க ஆண்டவர், அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவர். இவங்க எல்லாவற்றிலும் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அநேக சாட்சிகள் இந்த இடத்துல நிற்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் செய்தார் என்ற பலத்த சாட்சிகளை கர்த்தர் முன் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். பழையவர்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின வார்த்தையின்படியாக பழையவர்கள் இந்த ஆண்டோடைய போகட்டும் ஆண்டவர். புதிய காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். கர்த்தர் புதிய காரியங்களை செய்யுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, நிலை நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். இந்த வார்த்தைக்காக